ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம கீரையை வச்சு என்னென்ன ரெசிபீஸ்லாம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது பார்ட் 1 தான். இன்னொரு பார்ட்டில் நான் இன்னும் நிறைய ரெசிபீஸ் அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கீரை கடையல். இது பண்ணுறதுக்கு நான் சிறுகீரை எடுத்திருக்கேன். இதை நல்லா ஆஞ்சி அலசி எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. இது கொஞ்ச நேரத்துலேயே நல்லா குறைஞ்சிரும். இப்போ பாருங்கள், இந்த கீரை இந்த மாதிரி நல்லா குறைஞ்சிருச்சு. இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கீரை நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மற்ற வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் கூட போட்டு ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அதில் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் போல் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எப்பயுமே கீரைக்கெல்லாம் சின்ன வெங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக பூண்டை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 பல் பூண்டை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரே ஒரு வரமிளகாயை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. இந்த கீரை கடையலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வரமிளகாயோட காரம் மட்டும்தான். அதனால உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயை சேர்த்துக்கோங்க. கீரை ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறதுனால நான் ஒரு வரமிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இதில் ஒரே ஒரு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கீரைக்கு ரொம்ப உப்பு போட்டுறாதீங்க. மறுபடியும் செக் பண்ணிவிட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே நிறைய உப்பு சேர்த்துற வேண்டாம். இப்போ நம்ம கடைஞ்சி வச்சிருந்த கீரையை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இதை ஜஸ்ட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு இறக்கிடுங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ரெசிபி கீரை போண்டா. இதுக்கு நான் அரைக்கீரை எடுத்திருக்கேன். நீங்கள் அரைக்கீரைக்கு பதிலாக சிறுகீரை அப்படி இல்லைன்னா தண்டுக்கீரை கூட எடுத்துக்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். அடுத்ததாக ஒரு 3 பல் பூண்டை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் நல்லா பொடியாக நறுக்குன அரைக்கீரையை சேர்த்துடலாம். நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். தண்ணியை ஃபஸ்ட்டே ஊற்றிடாதீங்க. கீரையும் வெங்காயத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதில் நான் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு சூடான எண்ணெயை சேர்த்துக்கிறேன். இந்த மாவு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாட்டமும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பதத்துக்கு கொண்டு வந்துக்கோங்க. இப்போ நம்ம இதை எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு போண்டா போட்டுடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இதில் போட்டுருங்க. இதை 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட அரைக்கீரை போண்டா ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ரெசிபி மிளகு தக்காளி கீரை பொரியல். இது பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம இதில் பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு வரமிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கினா போதும். இந்த சமயத்தில் நம்ம நல்லா பொடியாக நறுக்கின மிளகு தக்காளி கீரையை சேர்த்துடலாம். கீரையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், கீரையிலேருந்தே நிறையா தண்ணி விட்டுருக்கு. அதனால இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கீரையில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. இதில் நம்ம தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். தேங்காய் துருவலுக்கு பதிலாக நம்ம வேர்க்கடலை கூட நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு மிளகு தக்காளி கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பாலக் பன்னீர் கிரேவி. இது சப்பாத்தி ரொட்டிக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும்.
இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியை வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்க சமயத்தில் நம்ம இதில் பாலக்கீரையை சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா ஆஞ்சி எடுத்துட்டு அதை வந்து அலசி எடுத்திருக்கேன். இந்த பாலக்கீரையை நம்ம இந்த சுடுதண்ணியில் போட்டு 1 நிமிஷம் மட்டும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு பாருங்கள், இந்த கீரை வந்து நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வடிகட்டியாச்சு. இந்த கீரையோட கலர் மாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக பச்சை தண்ணியை ஊற்றி நல்லா கழுவிக்கோங்க. இப்போ வந்து நமக்கு கீரை ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் வந்து 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துடலாம். 1 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து சின்ன சின்ன சைஸாக இருக்கிறதுனால நான் 10 பல் எடுத்திருக்கேன். பெரிய சைஸாக இருந்ததுன்னா ஒரு 6 பல் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம இதில் ஒரு தக்காளியை சேர்த்துடலாம். பெரிய சைஸாக இருந்ததுன்னா 1 சேர்த்துக்கோங்க. சின்ன சைஸ் தக்காளி அப்படின்னா 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம இதில் 5 முந்திரி, 2 கிராம்பு, ஒரு சின்ன சைஸ் பட்டை, ஒரு ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அடுத்ததாக நம்ம வேக வச்சு வச்சுருந்த கீரையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிக்கோங்க. அடுத்ததாக நம்ம 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்துக்கலாம். இதை வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றி அதில் வந்து லைட்டாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம டைரெக்டாக சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பொரிச்சும் சேர்த்துக்கலாம். பன்னீரெல்லாம் பொரிச்சு எடுத்து வச்ச பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கீரையை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த கீரையை சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதில் வந்து நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு இது 2ஐயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருந்த பன்னீர் இதில் சேர்த்துக்கலாம். பன்னீர் வந்து பொரிச்சு தான் சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, உங்களுக்கு விருப்பப்பட்டால் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற சமயத்தில் நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீம் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட க்ரீம் இல்லை அப்படின்னா, நல்லா புளிக்காத தயிர் இருந்தது அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா சுவையான பாலக் பன்னீர் ரெடி ஆயிருச்சு. அடுத்ததாக நம்ம வெந்தயக்கீரையை வச்சு ஒரு புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துடலாம். கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக நம்ம இதில் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அடுத்ததாக இதில் ஒரு 8 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துடலாம். பெரிய பல் பூண்டு அப்படின்னா அதை வந்து 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு வரமிளகாயை 2ஆக கிள்ளி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம வெந்தயக்கீரையை சேர்த்துடலாம். வெந்தயக்கீரை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும், அதனால நம்ம கட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை, அப்படியே கூட நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டும், அது வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதில் ஒரு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க, சின்ன சைஸ்னால் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கணும். அடுத்ததான் நம்ம வந்து புளிக்கரைசல் சேர்த்துடலாம். நான் வந்து இந்த அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சு அதில் உள்ள கசண்டெல்லாம் நீக்கிட்டு எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ சேர்த்துடலாம். இது கூடவே தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ வந்து நம்ம இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து இதில் 1/4 கப் அளவுக்கு தேங்காயை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை வந்து திருப்பியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க.
இப்போ பாருங்கள் வெந்தயக்கீரை புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம கீரை கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 1/4 கப் அளவுக்கு பருப்பை வந்து நல்லா கழுவிட்டு எடுத்துக்கிறேன். இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம மூடி 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதில் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதில் 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 4 பல் பூண்டையும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகாயும் ஒரு வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயை வந்து இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணியிருக்கேன். வரமிளகாயை 2ஆக கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கீரையை கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி குமுட்டி கீரை எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கின பிறகு அதில் இதை சேர்த்துருங்க. கீரையை சேர்த்து ஒரு 7 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வந்து மூடி வச்சுருங்க. கீரை நல்லா வெந்த பிறகு தான் நம்ம வந்து அதில் வந்து பருப்பு சேர்க்கணும். பருப்பை வந்து ஃபஸ்ட்டே சேர்த்துறாதீங்க, அப்புறமேட்டு கீரை வந்து வேகாது. இப்போ வந்து பருப்பும் கீரையும் நல்லா 1 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த சமயத்தில் நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் நம்மளோட கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த எல்லா கீரை ரெசிபீஸையும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.